அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். குறிப்பாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்ட்ஸ், தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தைகள். குறிப்பாக இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆங்கிலத்தை நம்ம பேசுகிறப்ப சில வார்த்தைகளை தாய்மொழி ஆங்கிலமாக கொண்டவங்க உச்சரிக்கிற மாதிரி நம்ம உச்சரிக்கிறது இல்லை, வேறு மாதிரி உச்சரிப்போம். அந்த மாதிரி உச்சரிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு வெள்ளைக்காரரே வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப அவர் ஏதோ நினச்சிட்டு அந்த வார்த்தையை அவர் படி உச்சரிப்பார். நம்ம வேறு மாதிரி நினச்சிட்டு அதை வந்து நம்ம வேறு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்ல வர்றது கரெக்டாக நமக்கு புரியும். ஸோ அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த காணொலி எப்படி நம்ம வடிவமைச்சிருக்கோம்னா, ஒரு 100 வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளோட ஸ்பெல்லிங் சொல்லுவேன். அப்புறம் அந்த ஸ்பெல்லிங் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி கூட உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வேறு மாதிரி அந்த வார்த்தையை உச்சரிக்கலாம். அப்படியும் நான் சொல்லிவிட்டு அதுக்கு என்ன தமிழில் அர்த்தம்னு நான் சொல்லுவேன். அதனால் கட்டாயமாக கடைசி வரலும் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை ஏதாவது புது வார்த்தை ஆட் பண்ணணுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். காணொலிக்குள்ளே போகலாமா? முதல்ல நம்ம பார்க்க போகிற வேர்த்தை வந்து COLONEL. இதுதான் முதல்ல பார்க்க போகிற வார்த்தை. COLONEL நம்ம கேர்னல்னு தான் சொல்லணும். நார்மலாக நீங்கள் வாசிக்கிறப்ப கலோனல்னு நீங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. COLONEL கேர்னல்னு தான் சொல்லணும், கலோனல்னு சொல்லக்கூடாது. கேர்னல்னாக்கா மிலிட்ரியில் ஒரு ஆஃபீஸர், அதுதான் கேர்னல். ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்குறப்ப COLONEL பார்த்தீங்கன்னா கேர்னல் தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த வார்த்தை வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும், நம்ம சரியாக உச்சரிக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் சரியாக உச்சரிக்க மாட்டோம். என்ன தெரியுங்களா? குறும்பான பையன், குறும்புன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை MISCHIEVOUS. எகெயின் MISCHIEVOUS. மிஸ்சிவஸ் அப்படின்னு படிக்கணும், மிஸ்சீவியஸ்ன்னு படிக்கக்கூடாது. நம்ம அடிக்கடி மிஸ்சீவியஸ்ன்னு படிச்சிருவோம், VIOUS இருக்குதுன்னு நினச்சிட்டு படிப்போம். அப்படி இல்லை, அங்கே IOUS இல்லை. ஸோ MISCHIEVOUS மிஸ்சிவஸ். He is a mischievous boy. அவன் ஒரு குறும்புக்கார பையன். மிஸ்சிவஸ்ன்னு சொல்லணும், மிஸ்சீவியஸ்ன்னு சொல்லக்கூடாது. எகெயின் மிஸ்சிவஸ்ன்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், DRAUGHT. DRAUGHTயை டிராஃப்ட் அப்படின்னு படிக்கணும். டிராஃப்ட், அந்த இஃப் சவுண்ட்லாம் இல்லை, எஃப்எல்லாம் கிடையாது, இருந்தாலும் டிராஃப்ட்னு தான் படிக்கணும். DRAFT. டிராஃப்ட் எப்படி படிப்பீங்களோ அப்படி படிக்கணும். இதில் முக்கியமானது என்னென்னா, DRAUGHT வந்து டிராஃப்ட் அப்படின்னாக்கா, நான் ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு லெட்டர் நான் ஃபஸ்ட்டு காப்பி எடுத்து ரஃப்பாக எழுதி கொடுக்கறது தான் டிராஃப்ட். DRAUGHT. யூகேல DRAUGHTன்னு சொல்கிறது, யூஎஸில் DRAFTங்கிற ஸ்பெல்லிங்லேயும் சொல்லுவாங்க டிராஃப்ட். அது கரெக்டாக உச்சரிப்புக்கும் சேர்ந்துருக்கும். இப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் டிராஃப்ட்டுக்கு 2 மீனிங் இருக்குங்க. ஒரு டிராஃப்ட் வந்து ரஃப்பாக காப்பி எடுக்கிறது, இன்னொரு டிராஃப்ட் DRAFT வந்து கூலானது, தென்றல்னு சொல்லுவாங்க இல்லையா, கூலான காற்று வர்றதுக்கும் டிராஃப்ட்னு தான் பேர். ரெண்டுத்துக்கும் DRAUGHT தான் ஸ்பெல்லிங்கு, ஆனால் உச்சரிக்கிறப்ப டிராஃப்ட் DRAFTன்னு உச்சரிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு வந்து இஸ்மஸ். ISTHMUS. ISTHMUSஸை THஐ நம்ம உச்சரிக்காமல் இஸ்மஸ்ன்னு படிக்கணும். இன்கேஸ் நீங்கள் இஸ்மஸ் அப்படின்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் படிக்கக்கூடாது. ஏன்னாக்கா அந்த TH வந்து இங்கே சைலண்ட். இஸ்மஸ் அப்படின்னாக்கா ஒரு நிலப்பகுதி, ஒரு குறுகிய நிலப்பகுதி, அது 2 பக்கமும் தண்ணீர் இருக்கும். இந்த குறுகிய நிலப்பகுதி வந்து ஒரு பெரிய நிலப்பகுதியை கனெக்ட் பண்ணும். அந்த குறுகிய நிலப்பகுதி 2 பக்கம் தண்ணி உள்ள ஒரு குறுகிய நிலப்பகுதி தான் இஸ்மஸ். ISTHMUS. இந்த TH வந்து இங்கே சைலண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை, நம்ம அன்றாடம் பார்க்குற ஒரு குட்டி அனிமல் தான் ஸ்குரல். SQUIRREL. ஸ்குரல். ஸ்குரல் அப்படின்னு படிக்கணும். SQUIRREL. ஸ்குரல் தான் அணில். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு வந்து இக்னோமினியஸ். பாருங்கள்,
ignominious. IGNOMINIOUS. Again, IGNOMINIOUS. Ignominious na படிக்கக்கூடாது. Ignominious. Ignominious na அவமானகரமான. So he acted ignominiously. He acted ignominiously அப்படின்னாக்கா அவன் அவமானகரமான செயலை செய்தான் அப்படின்னு அர்த்தம். ignominious அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தையை படிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு, தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தை என்னென்னா ENSEMBLE. ENSEMBLE ஆன்சம்பிள்னு படிக்கணும். இது வந்து நம்ம என்சம்பிள்னு படிக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி படிக்கக்கூடாது. ஆன்சம்பிள் ENSEMBLE. ஆன்சம்பிள்னா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். பொன்னியின் செல்வன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட்டை தான் ஆன்சம்பிள்னு சொல்லுவாங்க, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ விக்ரம் மூவி ஹேஸ் காட் அன் ஆன்சம்பிள். இப்போ விக்ரம் மூவிக்கு ஆன்சம்பிள் இருக்குது, அதேமாதிரி பொன்னியின் செல்வன் மூவி ஹேஸ் காட் அன் ஆன்சம்பிள் ஆஃப் ஆக்டர்ஸ். அப்படின்னா குரூப் ஆஃப் டேலண்டட் ஆக்டர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் ஆன்சம்பிள். ENSEMBLE. என்சம்பிள்னு படிக்கக்கூடாது, ஆன்சம்பிள்னு படிக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரீவியஸ் வேர்டு பார்த்தோம் ஆன்சம்பிள் மாதிரி. ENTOURAGE. ENTOURAGE ஆன்டூரேஜ்னு படிக்கணும். பாருங்கள், ஆன்டூரேஜ். என்டூரேஜ்னு படிச்சிடக்கூடாது, ஆன்டூரேஜ்னு படிக்கணும். ஆன்டூரேஜ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் டூருக்கு போகிறது, இல்லைன்னா யாராவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக அக்காம்பனி பண்ணி கூட போனாக்கா அந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு பேர் ஆன்டூரேஜ். ஸோ an entourage went with the prime minister to the neighboring country. ஸோ பக்கத்து நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரோட ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அக்காம்பனி பண்ணி போனாங்க. ஸோ இதை வந்து ஆன்டூரேஜ்னு படிக்கணும், என்டூரேஜ்னு படிக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு, தவறாக உச்சரிக்கப்படுற வார்த்தை. நம்ம அடிக்கடி அந்த டைமில் பற்றி பேசுவோம். கிரீனிச் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அந்த கிரீனிச் டயத்தோட இந்தியா வந்து ஒரு 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்குது, ரைட்? கிரீனிச். அந்த கிரீனிச் வந்து GREENWICH. W வந்து சைலண்ட்டுங்க. கிரீன்விச்னு படிக்கக்கூடாது, கிரீனிச்னு படிக்கணும். GREENWICH கிரீனிச்னு படிக்கணும். இது ஒரு ஊரோட பேர், யூகேல உள்ள ஒரு ஊரோட பேர் கிரீனிச். கிரீன்விச்சில் கிரீனிச். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து அஸ்வேஜ். பாருங்கள், ASSUAGE. அசாஜ்னு படிச்சிடக்கூடாது, அஸ்வேஜ். ASSUAGE. அஸ்வேஜ் அப்படின்னா சமாதானப்படுத்துறது, ஒரு டேமேஜை குறைக்கிறது. ஐ அஸ்வேஜ்டு ஹிம் அப்படின்னா நான் அவன் கோபத்தில் இருக்கான், அந்த கோபத்திலேருந்து அவனை தணிக்க செய்தேன், அவனை தணித்தேன், கோபத்திலேருந்து தணித்தேன். ஐ அஸ்வேஜ்டு ஹிம். ASSUAGE அஸ்வேஜ்னு படிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரொம்ப பரவலாக பேசினாலும் அடிக்கடி தப்பு பண்ணுற வார்த்தைங்க. இந்த வார்த்தையை பாருங்கள், EPITOME. EPITOME எப்படி படிப்பீங்க நீங்கள்? கொஞ்சம் யோசிங்க. EPITOME எப்படி படிப்பீங்க? எபிட்டோம்னு படிக்க வர்றீங்களா? அப்படி படிக்காதீங்க, எபிட்டமி. எபிட்டமின்னு படிக்கணும். EPITOME MEA சேர்த்து எபிட்டமின்னு படிக்கணும், எபிட்டோம்னு படிக்கக்கூடாது. எபிட்டமினா பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், பக்காவான எக்ஸாம்பிளுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் எபிட்டமி. கமலஹாசன் இஸ் அன் எபிட்டமி ஆஃப் ஆக்டிங். ஸோ ஒரு ஆக்டிங்கோட பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கமலஹாசனை சொல்லலாம். கமல்ஹாசன் இஸ் அன் எபிட்டமி ஆஃப் ஆக்டிங். ஸோ எபிட்டமின்னு படிக்கணும், எபிட்டோம்னு படிச்சிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை கொஞ்சம் ட்ரிக்கியான வார்த்தைங்க. இது ஒரு மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு தான். FEIGN. FEIGN எப்படி படிப்பீங்க? ஃபீன் ஏதோ வருதா? ஃபெயின்னு படிக்கணும், ஃபீன்னு படிக்கக்கூடாது, ஃபெயின்னு படிக்கணும். FEIGN ஃபெயின்னா நடிக்கிறது. ஐ ப்ரெட்டண்டட் அப்படின்னா நான் நடித்தேன். ஐ ஃபெயின்டு அப்படின்னா நான் நடித்தேன். ஆஸ் இஃப் ஐ எம் ஸ்லீப்பிங், நான் தூங்குற மாதிரி நடித்தேன். ஐ ஃபெயின் ஆஸ் இஃப் ஐ எம் ஸ்லீப்பிங், நான் தூங்குற மாதிரி நடிக்கிறேன். ஃபெயின் FEIGN ஃபெயின்னு படிக்கணும்.